பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின் டிராப் நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின் டிராப். வாங்க, அந்த பக்கம் தான் போனோம். அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. பூக்கு தெரியாம நம்ம அங்க ஒளிய முடியாது. அங்க பாருங்க, அந்த இடம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வெள்ளை டிராகன் நாய் அதை காமிச்சதுன்னா நம்ம அந்த வழியா தானே போய் ஆகணும். இத பாரு, நம்ம எந்த வழியில போனாலும் கடைசியில முடியற இடம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா நாம எப்பவும் டிராகன் நாயை தானே ஃபாலோ பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துல எப்படி மறைய முடியும்? இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. ஜின்ஹோ, சாரி ஷாலியன், நம்ம அந்த பக்கம் தான் போய் ஆகணும். சரி. இந்த வேலையில அவங்கள பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பாஸ். கஷ்டம் நினைச்சா அது கஷ்டம் தான் பிளேமோ. நாம நினைச்சா முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. அவங்கள பிடிக்கிறதுக்காகவே நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறத பாரு. அது என்னது? இங்க ஏதோ தடையும் இருக்கு. இது நிலநடுக்கம் இல்ல, அதுக்கு சாத்தியமும் இல்ல. எனக்கு என்னமோ இது சரியா படல. என்னடா அது எவ்வளவு பெருசா வந்து நிக்குது? இத பார்த்தா மலை மாதிரி இருக்குல்ல? இது சாதாரண மலை இல்ல, இது ஒரு எரிமலைப்பா. என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. நான் அப்பவே சொன்னேன் டிராகன் ஐ காமிச்ச வழியில போலான்னு. எங்க பெரிய மனுஷன் சொன்னா கேக்குறீங்களா? நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். அவன் நம்மளதான் பிடிக்க வரான். வாங்க, நம்ம அந்த வழியில திரும்பி போயிடலாம். நான் சொல்றத கேளுங்க, நம்ம வந்த வழியிலே திரும்பி போலாம். அதுதான் நமக்கு நல்லது. அந்த பக்கம் போனா கண்டிப்பா அந்த டிராகன் வராதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம இந்த வழியா போலாம். வித்தையெல்லாம் காட்டுறா. அது வந்துடுச்சு. அந்த 4 எலமெண்ட்டும் எங்க போனாங்க? அவங்க பூமியில ஒரு பள்ளம் படி அதுக்குள்ள போயிட்டாங்க. என்ன சொல்ற நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவங்க அந்த இடத்துக்கு போய் சேரவே கூடாது, புரிஞ்சுதா? அந்த வாழ்க்கை கிட்ட போறதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இன்னொரு வழி இருக்கு. நானும் பச்சைனும் அந்த வழியில போறோம். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் ஒரு ஃபயர் எலிமெண்ட் இல்ல. சரியா சொன்ன பிளேமோ. நிச்சயமா நீ சொன்ன எல்லாம் சரியா தான் இருக்கும். வெட்டி கதை பேசுனது போதும், வாங்க போலாம். என்ன கொக்கப்பா இது? பேய் படத்துல வர கொக்க மாதிரியே இருக்கு. எனக்கு பயமாவும் இருக்கு. இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கிறதுனால ரெயின் டிராப்புக்கு தான் ஆபத்து. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இங்க அண்டர் கிரவுண்ட்ல நிச்சயம் ஏதாவது ஒரு ரிவர் இருக்கும். என்னது இது? உள்ள ஒரு நெருப்பு ஆரே ஓடுது. இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த வழியா நம்ம போனோம்னா எரிமலையோடைய அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில குதிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நான் இப்ப குதிக்க போறேன். பச்சையா, என்னது இது? ஒண்ணுமில்ல ஜெனரல், நெருப்புனா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. அதனால என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக இப்ப சின்ன செட்டப். பரவாயில்லையா, என்னோட கண்டுபிடிப்பு கூட நல்லா தான் இருக்கு. நீங்க அவங்க இல்லாம வரக்கூடாது. அதே நேரத்துல நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க ஏகப்பட்ட டிராகன்ஸ் இருக்கு.
நீங்க இத கடந்து போக முடியாது. உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன். நாங்க எரிமலையுடைய அடுத்த பக்கத்துக்கு போயே ஆகணும். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏய், என்ன உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இனிமே என்னால முடியாதுப்பா, நீங்களே சமாளிங்க. என்கிட்ட அவ்வளவா தண்ணி வரலப்பா. இதை கெட்டியா பிடிச்சுக்க. இந்த டிராகன் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆமா, ரொம்ப திறமையாவும் வேலை செய்யுது. ஏய், இத பார், நாங்க சின்ன பசங்க, எங்களை நீ தாக்குற. ஆனா எங்களை விட பெரிய ஆள் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவரை உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படியா? என்னுடைய திறமைக்கு சவால் விடுற ஆள் யாருன்னு பார்க்கலாம். இங்க பாரு, நான் எவ்வளவு சின்னதா இருக்கேன்னு. என்கிட்ட எல்லாம் மோதக்கூடாது. வழிய விட்டு தள்ளி நில்லுங்க. வாங்கப்பா, ஓடிடலாம். எங்க அவன்? நீங்க சொன்னவன் எங்க? ஏய் மச்சா, பை 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 பை. ஏய், என்ன ஏமாத்திட்டு போக பாக்குறீங்களா உங்கள? என்ன லுக்கு வர்கா? ஏய், நீங்க எங்க போனாலும் உங்களை நான் விட மாட்டேன். ஆனா அந்த டிராகன் ஏன் நம்மள உள்ள விட மாட்டேங்குது? பூமிக்குள்ள இருக்கிற டிராகன் எப்பவுமே அமைதியா இருக்கும். அந்த ஃபயர் டிராகன் வெளியில வந்தோடனே இதுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. எல்லாரும் அங்க பாருங்க, கண்ணாடி போட்டுட்டு ஒரு டிராகன் நம்மளே பாத்துட்டு இருக்கு. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். Well, updates. Now, everything's going according to plan, General Boo. We made it through the volcano unharmed. Speak for yourself. It's only a matter of time before we find the elements. No one can stop me now. Ah! Who are you? You summoned me? What are you talking about? I did no such thing. Of course you did. Here. யார் எரிமலையை வெடிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுதான் எங்களோட ஆர்டர். இதுல போட்டிருக்கிற மாதிரியே நான் வந்துட்டேன். என்ன வேணும் சொல்லுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் வந்துட்டேன். சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கா? நான் தான் இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஜெனரல் பூ. எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவையா? ஒண்ணு தேவையில்ல, போ. எனக்கு வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? நீங்க தான் என்ன வர வச்சீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன். என்ன வேணும் சொல்லுங்க. உங்களை விட நான் சக்தி படைச்சவ. உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க சண்டைய பார்த்து பயப்படுவீங்கன்னு. அதனால தானே என்ன வர வச்சிருக்கீங்க. இப்ப எதுக்கு தடுமாறுறீங்க? ஆனா நாங்க எதுக்காக இதெல்லாம் ஃபில் பண்ணணும்? நான் சொல்றத கேளுங்க. எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குங்க, போய் ஆகணும். உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால நான் கொடுத்திருக்கிற ஃபார்மை ஒழுங்கா ஃபில் பண்ணுங்க. உங்க 3 பேரையும் தான் சொல்றேன். முடிச்சிட்டேன். நீ ஏன் பேரண்ட்ஸ் பத்தி எதுவுமே ஃபில் பண்ணல? எனக்கு பேரண்ட்ஸே இல்ல. எனக்கு பேரண்ட்ஸ் இல்லையா? எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. எங்களுக்கும் கிடையாது. அப்ப நான் உங்களுக்கு உதவ முடியாது. நான் உங்களை போக விட மாட்டேன். ப்ளீஸ், நாங்க வேகமா போகணும். அப்படியா? அப்ப இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. முதல்ல போய் அப்பா அம்மா கிட்ட டீடைல்ஸ் தெரிஞ்சிட்டு வந்து ஃபில் பண்ணுங்க. புரியுதா? சோடா, எனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லன்னு சொல்றேன்ல. முடியாது. இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணலனா இங்க இருந்து உங்களை போக விட மாட்டேன். ஓ, அப்படியா? இது இருக்கனால தானே ஃபில் பண்ண சொல்றேன். நிறுத்து. என்ன பண்ற? ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து என்னோட ஆபீஸையே நாசமாக்கிட்டீங்க. நீ ரொம்ப கத்துற. அப்படி போடு. நான் பல வருடங்களா இந்த ட்ரெஷர் கேவ பாதுகாத்துக்கிட்டு வரேன். எங்கிருந்தோ வந்த நீங்க அதை சுலபமா எடுத்துட்டு போக விட்டுருவனா என்ன? ஆமா, இங்க இருக்கிற புதையலோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? பல கோடி. அத நீங்க எடுத்துட்டு போக நான் விட மாட்டேன். எங்களுக்கு அந்த ட்ரெஷர்லாம் தேவையில்லை. பின்னாடி வருதுங்களா, அதுங்களை கேளுங்க. அவங்கள போக விட்டுறாத. நீங்க இங்க இருந்து போக முடியாது. இல்ல, நாங்க இந்த இடத்துல இருந்து எரிமலையோட அடுத்த பகுதிக்கு கண்டிப்பா போயாகணும். முதல்ல நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிய பாருங்க. அப்புறமா அங்க போறத பத்தி யோசிக்கலாம். ப்ளீஸ், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மறுபடியும் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஒரு முறை வேணா ஏமாறலாம். ஆனா ஏய், இங்க பாரு. இந்த ஹீட்ல என்னோட வாட்டர் பவரையே யூஸ் பண்ண முடியல. கீழே தான் இருக்காங்க.
அப்படியே அவங்கள நமக்கு அமைக்கலாம். அவசரப்படாத, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம், அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சிடலாம். கண்டிப்பா இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். என்கிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? இவங்க எல்லாரும் சேர்ந்து செயல்படுறத பார்த்தா இங்குள்ள ட்ரெஷரை தூக்கிட்டு போகத்தான் இவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. சரியா சொன்ன. இவங்க நம்ம ட்ரெஷரை எடுத்துட்டு போகதான் வந்திருக்காங்க. இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு உங்க ட்ரெஷர் தேவையில்ல. எங்களோட முக்கியமான வேலையை கோல்டன் டிராகனை ரைஸ் பண்றதுதான். கோல்டன் டிராகனை பத்தியா சொல்றீங்க? அதை தேடிதான் வந்தீங்களா? அவரை நாங்களும் பார்த்து பல வருடங்கள் ஆகுது. சரி, நீங்களா யாரு? நாங்க தான் எலிமெண்ட்ஸ். மீவா, ஷாலியன், ஜென்ஹோ, நான் ரெயின்ட்ராப். நாங்க எப்படியாவது இந்த வால்கனோவை தாண்டி எங்களோட மிஷனை கண்டினியூ பண்ணணும். நிஜமாவே நீங்க உண்மையத்தான் சொல்றீங்களா? எதுவா இருந்தாலும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு போங்க. சரி, நான் சொல்றத கேளுங்க. நீங்க போய் அந்த கோல்டன் டிராகனை எழுப்புறதுக்கான உதவியை நான் செய்யறேன். ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும். நீங்க இந்த டீலிங்க்கு ஒத்து வரதா இருந்தா 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா போயிடும். சீக்கிரம். ஆனா அது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா உங்க மேல எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல, அதனால நாங்களும் கூட வருவோம். கூட்டிட்டு போங்கப்பா. அப்படிதான். என்ன பாது, அவங்க கூட்டிட்டு போறாங்க. அவசரப்படாத, நம்ம 2 பேரால எலிமெண்ட்ஸ் கூடயே 3 டிராகன் கூட ஃபைட் பண்ண முடியாது. என்னதான் நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். வா. ஆஹா, இப்ப உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையே? இப்ப நாங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கோல்டன் டிராகன் இருக்கிற இடத்துக்கு எங்களையும் நீங்க கூட்டிட்டு போவீங்களா? எங்களுக்கும் கோல்டன் டிராகனை பார்க்க ஆசையா இருக்கு. அங்க என்ன சத்தம்? நம்ம புதையலை காணோம். எனக்கு தெரியும் நீங்க போய் சொல்றீங்க. உங்களை நம்பினது தப்பாயிடுச்சு. இல்ல, எங்களை நம்புங்க. நாங்க உண்மையை தான் சொல்றோம். நாங்க எதுவுமே பண்ணல. நீங்க நினைச்சது நடக்காது. இங்க இருந்து போகவும் முடியாது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன். நான் சொல்றத கேளு, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து வெளியே போயிடு. எரிமலையை எழுப்புறதுக்கு முன்னாடி என்ன எழுதிருக்குன்றத படிச்சீங்களா இல்லையா? ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? நாங்க சாதிச்சிட்டோம். அந்த எலிமெண்ட்ஸோட புதையலை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அது எப்படி நம்மளோட இடத்துக்கு கொண்டு வரதுன்னு தான் தெரியல. நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செஞ்சா போதும். அந்த புதையலை எப்படி கொண்டு வரதுன்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த எலிமெண்ட்டை தப்பிக்க விடாம செஞ்சா போதும். ஓகே ஜெனரல். நீங்க எந்த வேலையும் கொடுக்காததுனால நானே ஒரு வேலையை செஞ்சுட்டேன். நீ என்ன செய்யற, ஏது செய்யறன்றது தெரிஞ்சுதான் சரியா தெரியாம சரியான்னு எனக்கு புரியல. ஏன் என் உயிரை வாங்குற? உங்களுக்கு வேற ஏதாவது உதவி செய்யணுமா? எனக்கு இப்ப தண்ணி வேணும். உண்மையை சொல்லுங்க, இங்க இருந்த ட்ரெஷர் எங்க காணோம்? நாங்க சொல்றத நம்புங்க, எங்களுக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாது. நீங்க 4 பேர் மட்டும் தான் இங்க வந்திருக்கீங்க. உங்களை தவிர வேற யாரு புதையல எடுத்துக்க முடியும்? உங்களை நான் விட மாட்டேன். இவங்க கிட்ட இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க. சொல்றீங்களா? இப்பயாவது இந்த புதையல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கெஞ்சி கேக்குறோம், சொல்லுங்க. எங்க மண்டை வெடிக்கிறதுக்குள்ள சொல்லுங்க. அந்த புதையல் எங்க இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிருங்க ப்ளீஸ். அது எங்களுக்கு வேணும். கடைசியா நான் உங்ககிட்ட சொல்றேன், நாங்க அந்த ட்ரெஷர் எடுக்கவே இல்ல. இல்லன்னா நாங்க அதுக்கு பதிலா வேற ஏதாவது செஞ்சிருவோம். சரி, முதல்ல உங்களுக்கு அந்த புதையல் எங்க கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? தாராளமா. பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு பெரிய ட்ரூப் இந்த உலகத்தை எங்க இசையால மயக்கணும். வாங்க, நம்ம பிளாஷ்பேக் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னப்பா ஏதோ கச்சேரி எல்லாம் வைக்கணுங்கிறாங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு காலத்துல பெரிய பேனர் வச்சிருந்தோம். உலகத்திலேயே அதுதான் ரொம்ப சிறந்தது. அப்போ ஃபயர் டிராகனும் எங்க கூட தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, எங்க கச்சேரியை பாக்குறதுக்கு எல்லா டிராகன்ஸும் ஒண்ணு கூடுவாங்க. இந்த இடமே ஒரு சொர்க்கலோகமா இருந்துச்சு. இதுக்கு ஒரு வழி இருக்கே. நீங்க இன்னொரு ஒரு ராட்சவை பிரசன்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணா உங்க ட்ரெஷரும் கிடைச்சிடும். அது நடக்காது. ஏன்னா எங்க குரூப் பிரிஞ்சிருச்சு. நாங்க பிரிஞ்சு பல வருஷம் ஆயிருச்சு. நாங்க எல்லாரும் திரும்பவும் ஒரு ஷோவை ஆரம்பிக்கணும்னா
எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுமே. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஷாலியன் சூப்பரா பாடுவா தெரியுமா? எங்க அகாடமிலே இவதான் செம்ம சிங்கர்ப்பா. ஆனா அது சரியா வருமா? உனக்கு சரியா வரலாம் விடு, நான் இவள பாட சொல்றேன். நானே பண்றேன். ஓகே, நாங்க ரெடி. எனக்கு நம்பிக்கை இல்ல. நாங்க பண்ணன மாதிரியே இப்பயும் சக்சஸ் ஆகும்னு என்னால நம்ப முடியல. உங்களுக்கு அந்த ட்ரெஷர் திரும்ப வேணுமா இல்ல வேணாமா சொல்லுங்க. அப்ப யோசிக்காம வாங்க. Oh, my head! Oh, don't be such a crybaby. I only used you for the last 50 meters. Besides, how often do you get to make a big entrance? General Boo! Down here! Good work. Just wait there and I'll offload some terrors. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஃபாஸ்டாவே போக மாட்டேங்குது. வேண்டாம், அத எதுவும் பண்ணாத. நான் கீழே இறங்கணும். நீ ஃபயர் பண்ணினா நம்ம மேல போயிடுவோம். இனே அந்தாலே பறந்து போயிட்டு இருக்கா. யோ பூ, எங்க போயிட்டு இருக்க? எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் டிராகன்றதுனால ஃபாஸ்டா பறந்தே பழக்கமாயிடுச்சு. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நோ, சொல்றத கேளு. அத எதுவும் செய்யாத. அந்த கண்ட்ரோல பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்னால கீழே இறங்க வேண்டியவன் மேல பறந்தா என் ஆட்களையும் இழந்த. உதவி பண்றேன் ஏன் எனக்கு உபத்திரவம் பண்ற? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, இங்க இருந்து போயிடுன்னு. இதுக்கு மேலயும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உங்க விருப்பம் அதுதான். நானும் உங்க கூட சண்டை போட தயாரா இருக்கேன். நீங்க தயாரா? எங்க மியூசிக்க கேட்டு மக்கள் வெள்ளம் அலமோதிச்சு. நாங்க குறைஞ்ச நாட்கள்லயே பிரபலமானோம். அந்த காலத்துல நாங்க தான் முன்னணி கலைஞர்களா விளங்கணும். வெகு சீக்கிரத்திலேயே எங்க கிட்ட பணம் குவிய ஆரம்பிச்சது. ஆனா மியூசிக் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சது. பணம் காசு அதிகமாக எங்களுக்கு பேராசையும் அதிகமாயிடுச்சு. எங்களுக்குள்ள பங்க பிரிக்கிறதுல தகராறு வந்துடுச்சு. அந்த பங்க பிரிக்கிற தகராறுல எங்க ட்ரூப் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுல மிஞ்சினது நாங்க 3 பேர் மட்டும்தான். இது எல்லாமே எங்களுக்குள்ள பணத்தால வந்த பிரச்சனை தான். எங்களுக்கு உயர்வை கொடுத்ததும் அந்த பணம் தான், எங்களை பிரிச்சதும் அந்த பணம் தான். சுத்துதே. எனக்கு ஒண்ணு இல்ல, விடு. சும்மா பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். இது என்னோட தப்புதான். உங்க எல்லாரையும் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. அந்த தொலைஞ்சு போன புதையில கண்டுபிடிச்சிட்டா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். என்னோட எர்த் பவர் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த புதையல் எங்கதான் மறைஞ்சு போச்சு? வெற்றி. நம்ம ப்ரோகிராம பாக்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் தயாராயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் சீக்கிரம் தயாராகுங்க. புது கச்சேரி ஆரம்பம். அது இனிதே ஆரம்பம். இப்பவே சொன்னேன். என்ன விடு. போடணும்னு சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாரும் காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பரவாயில்லையே, நம்ம ஆரம்பிச்ச முதல் ஷோவுக்கு வசூல் கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஷோ கண்டிப்பா ஒர்க் ஆகுமா? நல்லா இல்லன்னு திரும்ப பணம் கேட்க போறாங்க. என்னால சூட தாங்க முடியல. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். கவலைப்படாத ரெயின்ட்ரா. இந்த ப்ரோகிராம்ல கிடைக்கிற பணத்தை அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். சீக்கிரமே தொலைஞ்சு போன அந்த டிராகன் ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணுங்க. டிராகன் ட்ரெஷரா? நீ என்ன சொல்ல வர? எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்ககிட்ட சண்டை போட முடியாது. இதை எப்படி லேண்ட் பண்றதுன்னு உனக்கு தெரியுமா? நாம
சாதிச்சிட்டோம். அசத்திட்டீங்க. உங்களாலதான் இந்த ஷோ பிரமாதமா வந்துச்சு. நாங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்துச்சு. ரொம்ப நன்றி, எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. மறந்துட்டேன், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அதான் கலெக்ஷனை சொல்றோம். நாங்க தொலைச்ச புதையலை விட இது அதிகம். இதுக்காக உனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க சொன்னபடியே உங்க வாக்க காப்பாத்திட்டீங்க. அதனால நீங்க போலாம். வா போலாம். அவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? அவ்வளவுதான், இப்ப நம்ம போயிடலாம். என்னால முடியல. அங்க பாரு, பூ. இப்ப இவன் வரியா? வேண்டா, பாத்து புடிங்க அவங்கள. அவங்கள விடாதீங்க. நமக்கு உண்மையான ட்ரெஷர் கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். ஸ்வேண்டா, நம்ம கொஞ்ச நேரத்துல போயிடலாம். எழுந்துரு. ஏய், மேல என்ன அது? அதுதான் அந்த உண்மையான ட்ரெஷர். மீவா, இப்ப நீ தான் ஏதாவது என்னால முடியல. நான் எது பண்ணாலும் அது ஆபத்திலேயே முடியுது. என்னாச்சுன்னே தெரியல. என்னுடைய சக்தி இங்க யூஸ் ஆகவே மாட்டேங்குது. இத பார், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு இப்ப ஏதாவது பண்ணு. நீ போட்ட திட்டப்படி நாம குதிக்க போறோம். ஆமா, நாம தான் யாரு அந்த காலத்துல அப்படி தெரியும்ல. ஞாபகம் இல்லையா? இந்த புதையல் எல்லாம் ஜெனரல் பூக்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு வளரிட்டனா? அப்படின்னா நீதான் இது எல்லாத்துக்கும் காரணமா? எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணாங்க. எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அதுவும் என்ன பத்தி உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அவ்வளவு சீக்கிரத்துல போயிடலாமா? நமக்கு இவ்வளவு நேரம் தண்ணி காட்டின இவங்களை எல்லாம் நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தண்ணி காட்டலாமா கைஸ்? இருந்து ஒரு இடமும் தப்பிக்க முடியாது. அங்க உங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கேன். இடத்துல அடிக்கிறேன்னா இவனுக்கு இப்ப வாட்டர் வேணும். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எங்களுக்கு உடனே தண்ணி வேணும். நான் ஒண்ணு எலிமெண்ட்ஸ் கிடையாது, அதுக்கான பவரும் என்கிட்ட இல்ல. ஆனா என்னால ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ண முடியும். இந்த குடுவையில தண்ணி இருக்கு, அதை வேணா தர்றேன். சொன்னல உன்னால முடியும்னு. எங்களுக்குள்ள இருந்த இசை உணர்வை நீங்க தான் வெளியே கொண்டு வந்தீங்க. உங்களை நாங்க சந்திச்சிருக்கவே இல்லைன்னா நாங்க எந்த அளவுக்கு மியூசிக்க மிஸ் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுக்காமே போயிருக்கோம். உங்களை நாங்க எப்பயுமே மறக்க மாட்டோம். ஆனா இந்த தடவை மட்டும் நாங்க மியூசிக்குக்காக பண்றோம், மணிக்காக கிடையாது. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. இந்த ஆல்பத்தை நாங்க வச்சுக்கலாமா? நாங்க இப்ப கிளம்புறோம். ஆனா போவா மத்தவங்கள எப்ப போவாங்கன்னு தெரியல. சரி, சீக்கிரமா போங்க. வேற ஏதாவது ஆபத்துல மாட்டிக்க போறீங்க. அப்புறம் எலமெண்ட்ஸ், நீங்க நினைச்ச மாதிரியே கோல்டன் டிராகனை எழுப்புறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பை பை. பை. ஓகே, நம்ம வழியில போலாமா இல்ல டிராகனை சொல்ற வழியில போலாமா? இந்த தடவை நம்ம டிராகனை ஃபாலோ பண்ணலாம். அதுவும் கரெக்ட் தான். பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம்.